ஹாய் ஈவர்ஸ், இன்றைக்கி திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்கிற பழமையான பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன பெருமாளுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வைகுண்ட ஏகாதேசி. இன்றைக்கு இரவு தான் முழிச்சிருப்பாங்க. முழிச்சிருந்து பரமபதம்லாம் விளையாடுவாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லி சில விரத காலங்களை கடைப்பிடிக்கும் வழக்கத்தை பழக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்த விரதத்தில் ஏகாதேசி விரதத்துக்கு ஒரு புராண கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். தேவர்களையும் முனிவர்களையும் துன்பப்படுத்திட்டு வந்திருக்காரு ஒரு அரக்கன். அந்த அரக்கன் பேர் முரண். தேவர்களுக்கு ஏதாவது துன்பம்னா உடனே சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறது தான் அவங்களோட வழக்கம். அப்படி சிவபெருமான்கிட்ட போய் தேவர்கள் முறையிடுறப்ப சிவபெருமான் மகாவிஷ்ணுவை போய் பார்க்க சொல்லிடுறாரு. அப்போ அந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவை பார்க்க வர்றாங்க. தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றுறதுக்காண்டி முரண் அப்படின்ற அந்த அரக்கனோட போரிடுறாரு. போரிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவர் ஒரு குகைக்குள்ளே போய் மறைஞ்சிடறாரு மகாவிஷ்ணு. அரக்கன் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. கடைசியாக குகைக்குள்ளே கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சி மகாவிஷ்ணு பார்க்குறப்ப மகாவிஷ்ணு தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காரு. அப்போ தான் அந்த அரக்கன் தன் கையில் இருக்க வாளை எடுத்து ஓங்குறாரு. அப்போ மகாவிஷ்ணுகிட்ட இருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்படுது. அந்த பெண்ணை பார்த்தோன்னே அந்த முரண்ற அரக்கன் என்ன பண்ணியிருக்கான், இது பெண் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நின்றுட்டு இருந்திருக்கிறான். ஆனால் அந்த பெண் சக்தி ஹூம் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் தான் கொடுத்துதுங்களாம். அந்த அரக்கன் எரிஞ்சு சாம்பலாயிட்டார். மகாவிஷ்ணு இந்த நிகழ்வுலாம் எதுவுமே தெரியாத மாதிரி கண்முழித்து பார்க்குறாரு. அப்போ தன் முன்னாடி ஒரு அழகிய பெண் நிற்கிறத பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு ஏகாதேசி அப்படின்னு சொல்லி ஒரு பெயரையும் சூட்டுறாரு. பெயரை வைத்து ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. அது என்ன வரன்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதேசி என்று உன்னை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. இப்போ மார்கழி மாதம் வளர்பிறையில் வர்ற வைகுண்ட ஏகாதேசிக்கு ஒரு புராண கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுக்கு ஏற்பட்ட ஆங்காரத்தை அழிக்கிறதுக்காண்டி மகாவிஷ்ணு அவர் காலில் இருந்து 2 அரக்கர்களை உருவாக்குறாரு. அந்த அரக்கர்கள் பேர் மது, கைடபர் அப்படின்னு 2 பேர்த்த உருவாக்குறாரு. அந்த 2 பேரும் போய் பிரம்மாவை போரிடுறாங்க. அந்த போரில் பிரம்மாவை கொல்ல போகிறாங்க அந்த 2 அரக்கர்கள். அதை பார்த்தா மகாவிஷ்ணு பிரம்மாவை காப்பாற்ற நினைக்கிறாரு. 2 அரக்கர்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு வரம் கேளுங்க, உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அரக்கர்கள் நீங்கள் வரம் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணு அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு வரம் கேட்குறாரு. நீங்கள் 2 பேருமே என்னுடன் போரிட்டு நான் தான் உங்களை வதை பண்ணி உங்களை அழிக்கணும்னு சொல்லி வரம் கேட்குறாரு. அதே மாதிரி அசுரர்களும் சரி நீங்கள் கேட்ட வரத்தை தர்றோன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு நிபந்தனையை சொல்கிறாங்க. 1 மாத காலம் தங்களோட போரிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்கள்கிட்ட சரணடைவோன்னு சொல்லி அந்த அசுரர்கள் சொல்லிடுறாங்க. அதுக்கு ஒப்புக்கொண்ட மகாவிஷ்ணு 1 மாத காலம் அந்த 2 அசுரர்களிடம் போரிடுறாரு. போரிட்ட பின்னாடி அந்த 2 அசுரர்களை வதை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அசுரர்களுக்கு வரம் கொடுக்குறாங்க. உனக்கு என்ன வேணுமே கேளுன்னு சொல்லிட்டு அந்த 2 அசுரர்களும் தங்களுடைய பரமபதத்தில் தங்களுக்கு இடம் வேணும், வடக்கு வாசலை திறந்து சொர்க்க வாசல் வழியாக தங்களை அழைத்திட்டு போய் அந்த சொர்க்க வாசலை உங்களுக்கு இட வேணும் அப்படின்ற வரத்தை மகாவிஷ்ணுகிட்ட அவங்க வாங்கிறாங்க. அதன்படியே மகாவிஷ்ணு அவங்க 2 பேர்த்துக்கும் வரத்தை கொடுத்துட்டு அதே மாதிரியே சொர்க்க வாசல் அந்த 2 அசுரர்களுக்கும் இடம் கொடுத்துறாங்க. ஆனால் அந்த 2 அசுரர்கள் தான் பெற்ற இந்த சந்தோஷத்தையும் இந்த நிம்மதியும் மற்ற எல்லா பக்தர்களும் பெற வேண்டும்னு நினச்சிட்டு இந்த பரமபத வழியாக சொர்க்கவாச வழியாக எல்லா பக்தர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கணும், வைகுந்த பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரர்கள் வேண்டிய வரத்தை மகாவிஷ்ணு கொடுத்துருக்குறாரு. இப்போ கோவில் உள்ளே இருக்கும் சன்னதியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போனோடனே கருடாழ்வார் இருப்பாங்க. ரொம்ப உயரமான கருடாழ்வார். அவங்கள வணங்கிட்டு அதுக்கடுத்து விநாயகர் இருக்காங்க, ஸ்ரீ தாமோதர விநாயகர். அதுக்கடுத்து கிருஷ்ணன் சன்னதி இருக்குது. கிருஷ்ணனை வணங்கிட்டு அதுக்கடுத்து சக்கரத்தாழ்வார் இருக்காங்க. சக்கரத்தாழ்வாரை நம்ம வணங்கிட்டு சந்நிதியை சுற்றி பின்னாடி நரசிம்மர் இருக்காங்க, அவங்களே வணங்கிக்கலாம். சந்நிதியை சுற்றி வர்றப்ப பின்னாடி நரசிம்மர் இருக்காங்க. சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரத்தோட 16 கரங்களோட இருப்பார். ஒவ்வொரு கரங்களையும் ஒவ்வொரு ஆயுதம் ஏந்தி இருப்பார். நம்ம ஜாதகங்களில் ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி பண்ணுற ஒரு இடம்னா அது சக்கரத்தாழ்வாரோட சந்நிதி தான். இங்கே நல்லா மனமுருக வேண்டிக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு நம்ம ஜாதகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணி வந்துட்டுருக்கோம். ஆனால் வாரம் போய் வணங்கணும். அதுக்கடுத்த சன்னதி பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட சன்னதி. சன்னதிக்குள்ளே போனோன்னே லக்ஷ்மிகளோட எல்லா அவதாரமே வந்து லக்ஷ்மி கடாட்சியமாக வீட்டிருந்தாங்க. வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஆதிலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி, சந்தானலட்சுமி, அப்புறம் ஐஸ்வர்யலட்சுமி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா லக்ஷ்மிகளுமே இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ள கருவறையில் இருக்க லக்ஷ்மி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கண்ணாடி வளையலில் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகான காட்சியில் வந்து மகாலட்சுமி வந்து நம்ம காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. சந்நிதிக்குள்ளே வந்து தன்வந்திரி பகவானும் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதுக்கடுத்து வந்து ஆழிலை கண்ணன் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து வணங்கிட்டு அதுக்கடுத்ததை வந்து நம்ம குபேரன் இருந்தாங்க, லக்ஷ்மி குபேரன் இருந்தாங்க. அவங்களையும் வணங்கிட்டு அடுத்த சன்னதி பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னதி இருந்தது. ஆண்டாள் நாச்சியார் அவங்களோட சன்னதி இருந்து அதுக்கடுத்ததாக வந்து நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு வாசகத்தோடு நம்ம சொல்லிட்டு உள்ளே போய் பெருமாளை வந்து வணங்கலாம். உள்ளே இருக்க பெருமாள் பார்த்திங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து பக்தர்கள் அருள் பாலிக்கிறாரு. அவரை வணங்கிட்டு சுற்றி வர இடத்துல நமக்கு வந்து லட்சுமி நரசிம்மர்லாம் இருக்காங்க. அவங்களே வணங்கிட்டு மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா இப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட திருவுருவ படம் இருக்குது. இவங்கள வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா சொர்க்கவாசல் போயிடலாம். சொர்க்கவாசல் போகிறதுக்கு வந்து 5 ரூபாய் டிக்கெட்டு, 20 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம சொர்க்கவாசல் வழியாக வந்து பெருமாளை வந்து நல்ல மனமுருக வணங்கிட்டு நம்ம திருப்தியாக சந்தோஷமாக நம்ம திண்டுக்கல் மாவட்டத்திலே 2 பழம்பெரும் பெருமாள் கோவில் இருக்குது. ஒன்று தாடிக்கொம்பு பெருமாள் கோவில், இன்னொன்று வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் இருக்க பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயிலில் வந்து இன்றைக்கி பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. வெளியில் வர்ற இடத்துல ஒரு ஐயா வந்து ராமம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அவர்கிட்ட ஒரு ராமம் போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.